ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். ஆப்பிள் ஈவென்ட் 2020ல் ஆப்பிள் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான ஐஃபோன் 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதே ஈவெண்ட்டில் ஹோம் மினி பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட்டும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 சீரியஸில் இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும், அந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுமே இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸ்க்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்க, என்னைக்கு ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் அவங்க லான்ச் ஈவெண்ட்ல ஐபோன் 12 சீரிஸ்ல 4 ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல 2 பாத்தீங்கன்னா லைட் வேரியன்ட், அனதர் 2 பாத்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. லைட் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஐபோன் 12 மினி அண்ட் ஐபோன் 12 இந்த 2 போனுமே லைட் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரோ வேரியன்ட்ல பார்த்தோம்னா ஐபோன் 12 ப்ரோ அண்ட் ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் இந்த 2 போனுமே ப்ரோ வேரியன்ட்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 போனோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த 4 போனோட பேக் பேனலுமே பாத்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்னு பாக்குறப்ப 12 மினி அண்ட் 12க்கு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ல கொடுத்திருக்காங்க. இதே 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன் நீங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபோன் 5 சீரிஸ்ல இருக்கக்கூடிய டிசைன் மாதிரி தான் இருக்கும். சைடு ஃப்ரேம்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு ஐபோன் 5 மாதிரியும், நம்மளுக்கு பேக் பேனல பாக்குறப்ப வந்து ஐபோன் 11 மாதிரியும் இருக்கு. சோ இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு ஓவராலா பார்த்தோம்னா ஐபோன் 5 அண்ட் ஐபோன் 11 இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு டிசைனா தான் இப்போ ஐபோன் 12 கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாக்குறப்ப இது ஒரு நியூ டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐபோன் 5 அண்ட் 11ஓட ஒரு மிக்சிங் ஆன டிசைன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ இந்த 4 போன்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 12 மினி. இந்த போன்ல டிஸ்ப்ளே 5.4 இன்ச் கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கறப்ப 2340 x 1080 பிக்சல்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 476 கொடுத்திருக்காங்க. இந்த போனோட வெயிட் பாத்தீங்கன்னா 135 கிராம் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து iOS 14ல கொடுத்திருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா டூயல் கேமரா செட்டப்ல வருது. பேக்ல பாத்தீங்கன்னா 2 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஒன்னு மெயின் கேமரா, இன்னொன்னு வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதுல ஆப்பிள் பயோனிக் 14 சிப்செட் கொடுத்திருக்காங்க. இதுல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 5G இருக்குது அண்ட் மேக்ஸ் சேஃப் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 இருக்குது. வயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. இதுல டூயல் சிம்மும் சப்போர்ட் இருக்கு. ஒன்னு வந்து eSIM அண்ட் இன்னொன்னு வந்து நானோ சிம். இது 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா 64GB, 128GB அண்ட் 256GB இந்த 3 ஸ்டோரேஜ்ல இந்த போன் வருது. ஐபோன் 12 மினியோட இந்தியன் பிரைஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 64GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 69,900க்கும், 128GB 74,900 அண்ட் 256GB 84,900 இந்த ரேஞ்சுக்கு இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐபோன் 12 டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.1 இன்ச் OLED பேனல் கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கறப்ப 2532 x 1170 பிக்சல்ல வருது. PPI 460 கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 164 கிராம். இதோட சாஃப்ட்வேர் வந்து iOS 14. இதுலயும் பாத்தீங்கன்னா டூயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 12 மெகா பிக்சல் பிளஸ் ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் 12 மெகா பிக்சல். ஆப்பிள் பயோனிக் 14 சிப்செட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் 5G எனேபிள் இருக்கு. மேக்ஸ் சேஃப் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்கு. டூயல் சிம். இதுலயும் பாத்தீங்கன்னா நானோ பிளஸ் eSIM. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோம்னா இதுலயும் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. 64GB, 128GB, 256GB. இந்த ஐபோன் 12ஓட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 64GB வேரியன்ட் 79,900க்கும், 128GB வேரியன்ட் 84,900க்கும், 256GB வேரியன்ட் 94,900க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஐபோன் 12க்கும் 12 மினிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்ட் எதுவுமே கிடையாது. ஐபோன் 12ல என்ன இருக்குதோ அது அப்படியே தான் ஐபோன் 12 மினிலையும் கொடுத்திருக்காங்க. ரெண்டு விஷயம் மட்டும் தான் இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட டிஸ்ப்ளே சைஸ் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஐபோன் 12ல என்ன இருக்கோ அது அப்படியே தான் ஐபோன் 12 மினிலையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஐபோன் 12 ப்ரோ. இதுல 6.1 இன்ச் OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 2532 x 1170 பிக்சல் ரெசல்யூஷன்ல வருது. PPI பாத்தீங்கன்னா 460 PPI கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 189 கிராம். சாஃப்ட்வேர் iOS 14. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வருது. 12 மெகா பிக்சல் வைடு அண்ட் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இல்ல ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்ல கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா
ஆப்பிள் பயானிக் 14 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி 2775 mAh. இதுல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல லெடார் சென்சார் கொடுத்துருக்காங்க, 5G எனேபிளும் இருக்கு, மேக்ஸ் சேஃபும் இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 கொடுத்துருக்காங்க. இதுல வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்கு. இதுவும் உங்களுக்கு டூயல் சிம்ல வருது. இதோட மெமரி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 128GB, 256GB அண்ட் 512GB. ஐபோன் 12 ப்ரோவோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 128GB 1,19,900, அதாவது 1,20,000 ரூபாய்க்கும். 256GB 1,29,900, அதாவது 1,30,000 ரூபாய்க்கும். 512GB 1,49,900, அதாவது 1.5 லட்சத்துக்கும் இந்த போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்கக்கூடியது ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இந்த போன்ல கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2778x1284 பிக்சல் ரெசல்யூஷன்ல இது கொடுத்துருக்காங்க. 458 ppi இது வருது. இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 228 கிராம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா iOS 14. இதுலயும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், another 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா பயானிக் 14 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3687 mAh. இதோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் லெடார் சென்சார் கொடுத்துருக்காங்க, 5G எனேபிளும் இருக்கு, மேக்ஸ் சேஃபும் இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 கொடுத்துருக்காங்க. இதுல வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா டூயல் சிம், eSIM அண்ட் நானோ சிம். இதோட மெமரி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 128GB, 256GB அண்ட் 512GB. ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 128GB 1,29,900, அதாவது 1,30,000 ரூபாய்க்கும். 256GB 1,39,900, அதாவது 1,40,000 ரூபாய்க்கும். 512GB 1,59,900க்கும், அதாவது 1,60,000 ரூபாய்க்கும் இந்த போனை லான்ச் பண்றாங்க. ஓவராலா பார்த்தோம்னா இந்த 4 போனுக்குமே பாத்தீங்கன்னா 5G சப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 போனுக்குமே ஆப்பிள் பயானிக் 14 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதுல டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 12 மினி அண்ட் 12 ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா 2 கேமரால வருது. ஐபோன் 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ் இந்த ரெண்டு போனுமே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐபோன் 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா லெடார் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த சென்சார் யூஸ் ஆகுது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி தான் இது யூஸ் பண்றாங்க. நம்ம இங்க நிக்கிறப்ப நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு சிங்கம் நிக்கிற மாதிரியோ இல்ல அந்த மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டியில ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல அது கரெக்டான என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத கரெக்டா கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த ஏஆர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்றாங்க. இந்த லெடார் சென்சார் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. A14 பயானிக் சிப்பை பத்தி அவங்க சொல்றப்ப ஸ்னாப்டிராகன்ல வரக்கூடிய 875 ப்ராசஸரை விட பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய A13 பயானிக்கை விட இப்ப A14 வந்து இன்னும் 20% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் சேஃப் சார்ஜிங் சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோம்போவா வருது. இது வந்து நீங்க ஐபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், iWatchக்கும் நீங்க இதுலயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோம்போ செட்டப்ல இதை கொடுத்துருக்காங்க. மேக்ஸேஃப் ஐபோன் சார்ஜ் அண்ட் மேக்ஸேஃப் டூயல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ல இது உங்களுக்கு வருது. இதோட பவர் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐபோன் 12 சீரிஸ்ல இருக்கக்கூடிய 4 ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்த்தோம். இப்போ அது என்னைக்கு அவங்க ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 12 அண்ட் ஐபோன் 12 ப்ரோ பாத்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதி ப்ரீ புக்கிங்கும், இதோட ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சேல்ஸும் கொண்டு வராங்க. ஐபோன் 12 மினி அண்ட் ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் இது பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து நவம்பர் 6ஆம் தேதியும், இதோட ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதியும் கொண்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 12 சீரிஸ்ல வரக்கூடிய 4 போனுக்குமே பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல சார்ஜர் வராது, வெறும் கேபிள் மட்டும் தான் வரும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். நம்ம இவ்வளவு காசு போட்டு நம்ம போன் வாங்கினாலும் அதுல சார்ஜர் இருக்காது. அந்த சார்ஜருக்கு நம்ம தனியா காசு போட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஏன் ஆப்பிள் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவங்களோட பிரைஸ் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா அவங்க போன்ல வயர்லெஸ் சார்ஜரே கொடுக்கலாம். ஆனா நார்மலா வரக்கூடிய சார்ஜரும் இப்போ அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் ஐபோன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த ஐபோனோட பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.